மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் இந்த பகுதியை தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பாருங்க 24வது வசனத்தை பாருங்கள். திடீரென்று கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது, படகு மேல் அலைகள் எழுந்தன, ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சொல்லுங்க. போட்ல இயேசு போறாரு, படகுல இயேசு போறாரு. சீடர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பேசிக்கிட்டு வந்திருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு படகுல தலைவாணி எடுத்தாரு, தூங்கிட்டார். அவர் படுத்துட்டார், டயர்டா இருந்துச்சு. கடல்ல போயிட்டு இருக்குதுங்க, கொந்தளிக்குதுங்க, காட்டு அடிக்குதுங்க, அது அடிக்குதுங்க, இது அடிக்குது, எல்லாம் அடிக்குது. பிரைஸ் தி லார்ட். இங்க இருந்து அங்க, இங்க இருந்து அங்க எல்லாம் நடக்குது. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? தூங்கிக்கிட்டு இருக்கிறார். சீடர்கள் என்ன செஞ்சாங்க? தூங்குனாங்களா? முழிச்சிருந்தாங்களா? பதறி போனார்கள், பதற்றம் அடைந்தார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு கருத்து தெரியும். என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். உறக்கத்திலும் கூட, தூக்கத்திலும் கூட, படுத்திருக்கும் போது நீங்க பைபிள்ல அழகா இருக்குது. நான் என் படுக்கை எப்படி இருக்கு தெரியுமா? வாசிங்க. இங்க இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா. நீங்க தயவு செய்து இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நல்ல கவனிச்சு எடுத்து வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். 42ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்க. 42 சங்கீதம் 42 3வது வசனம் படிங்கப்பா. இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு என்னது உணவாயிற்று? நல்ல கவனிங்க. இரவும் பகலும் நான் என்ன செய்கிறேன்? கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கேன். அப்ப தூங்குனியா? ஓ எப்பா நீ தூங்குறியாப்பா? நீ படுத்திருந்தியா? அப்படின்னா படுத்திருந்தேன். படுத்திருந்தியா? படுத்திருந்தேன். ஆனா என்ன நடந்துச்சு? நான் தூங்கலப்பா. வாழ்க்கை நினைச்சா என்ன செய்யுது? எல்லா பிரச்சனை மயம், எல்லா இடத்துலையும் போராட்டம், எல்லா இடத்துலையும் துன்பம், சுத்தி முத்தி நெருக்கம், எல்லா பிரச்சனையவே சிந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு, என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. கண்ணீரே என்னவாயிற்று? உணவாயிற்று. உன் கடவுள் எங்கே என்று பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க, ஒருவேளை உங்க வாழ்க்கையில இதே போல நீங்கள் ஒருவேளை கண்ணீரின் மத்தியில வந்திருக்கலாம், துக்கத்தின் மத்தியில வந்திருக்கலாம், அழுகையும் புலம்பலுமாய் நீங்கள் அழுது புலம்பி ஒருவேளை ஆண்டவரே என் படுக்கை எல்லாம், என்னுடைய கண்கள் எல்லாம். அதனாலதான் பாருங்க சங்கீதம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. இந்த வார்த்தையில அவர் எழுதுகிறார் பாருங்களேன். 8வது படிப்பா. பெருமூச்சினால் நான் இளைத்து போனேன், ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை, என் கட்டில் அழுகையால், துயரத்தால் என் கண் வீங்கி போயிற்று. என் பகைவர் அனைவரின் காரணமாக அது மங்கி போயிற்று. பிரைஸ் தி லார்ட். என்னவாயிட்டு? என் பிரச்சனை என் முன்னால இருக்குது. முன்னால இருக்கும்போது ஒரு மனிதன் பிரச்சனையில ஒரு மனிதன் இருக்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். துன்பத்தின் மத்தியில் இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான். அவன் பார்க்குறான், காற்று அடிக்குது, கடல் அடிக்குது. அப்போ அவன் போய், ஏம்மா இந்த KFCலேருந்து சிக்கன் வாங்கியிருக்கேன், சாப்பிடுங்க. சாப்பிடுவியா? விசுவாச பாட்டெலாம் பாடிட்டு வந்திருக்கோம்ல, கூடுமே எல்லாம் கூடுமே அப்படிலாம் பாட்டெலாம் பாடியாச்சு. இப்போ காற்றும் கடலும் அடிச்சு போட்டுது, தண்ணியில் நிரம்பிக்கிட்டு இருக்கு. KFC சிக்கன் கொடுத்தா சாப்பிட முடியுமா? சாப்பிடுமா? ஏன்? சாக போகிறோம். நமக்கு தெரிஞ்சிட்டு என்னது? காற்று கடல் புயலுக்குள்ள ஒரு படகு சிக்குச்சுன்னா படகு என்ன செய்யும்? முங்குனா என்ன செய்வோம்? நம்ம தண்ணிக்குள்ளே தான் போகிறோம். நம்ம கதை முடிய போகுது. நம்முடைய பிரச்சனைகள், முதலாவது பிரச்சனைகளை கேட்கிறோம், இரண்டாவது பிரச்சனைகளை சொல்லுங்க பார்க்கிறோம்.
Praise the Lord. பிரச்சனைகளை கேட்கிறோம், பிரச்சனைகளை பார்க்கிறோம். சீடர்கள் பார்க்கிறாங்க, கடல் கொந்தளிப்பு, படகு தண்ணீரால் நிரம்புகிறது, இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பிரச்சனையை பார்த்தவொன்னு அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியுது, இந்த இடத்திலே நாம் மாண்டு போக போறோம், நம்மளால இனிமேல் பிழைக்கவே முடியாது, பிழைக்க முடியாது, பிழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை என்ற ஒரு மனநிலையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் கூட உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்கள் எதிர்காலத்தை, உங்க வாழ்க்கையோட பிரச்சனைகளை, கடன் பாரங்கள், கஷ்ட நஷ்டங்கள், நீங்கள் ஒருவேளை உங்க பொண்ணுக்கோ உங்க பையனுக்கோ சில காரியங்கள் இன்னும் நடக்கலை, இதெல்லாம் வைக்கும்போது உங்க முன்னால ஒருவேளை டாக்டர்கள் சொன்ன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் பார்த்த உடனே நீங்க உங்களுக்கே ஒரு காரியத்தை நீங்க எழுதி கொள்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுக்கு மேல ஒண்ணு நடக்காது, என்ன விட்டுருங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பாப்பா அப்படின்னு சொல்லி ஏரல்ல இருந்து ஒரு தங்கச்சி வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். முன் வரிசையில் உட்கார்ந்துருப்பாங்க. 4 மாசமும் வரல. நான் அந்த பாப்பாவை தேடிக்கிட்டே இருந்தேன். முந்தானது எனக்கு ஃபோன் பண்ணுறான். பண்ணா அண்ணா ஒரு குட் நியூஸ் இல்லைம்மா அண்ணே. அவள் அதுக்கு முன்னக்கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேபி, அவளுக்கு 13 வயசு. அந்த 13 வயசு பாப்பா இருக்குது, கவனிங்க. அப்போ 13 வயசு பாப்பா இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு 1.5-2 வருஷமா அவளுக்கு ஒரு ப்ராப்ளம், கர்ப்பப்பை இறங்கி விட்டது, அவளுக்கு அந்த யூட்ரஸ் இறங்கி விட்டது, அவளுக்கு அடுத்த குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை, யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும், கட்டி இருக்குது அதுன்னு சொல்லி பலவிதமான ப்ராப்ளங்களை மருத்துவர்கள் முன்னால் வச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ப்ராப்ளத்தை தூக்கி வைக்கும்போதெல்லாம் அவ பேச மாட்டா, வாயை திறக்கிற முன்னாடி கண்ணில் கல கல கலன்னு கண்ணீரா ஓடும். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஏம்மா உன் பிரச்சனையை விட கடவுள் பெரியவர்மா. பிரைஸ் தி லார்ட். உன் ப்ராப்ளத்தை விட ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. அவளுக்கு ஒருவேளை அப்படியே போச்சு. ஆனால் ஆண்டவர் தாம் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை ஒரு நாளும் யார் முன்னாலே வெட்கப்படுத்துவதில்லை. அவர் சொன்னா எனக்கு கர்ப்பப்பை எடுக்கணும்னாங்க, ரிமூவ் பண்ணாங்க, எல்லாம் ரெடி பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்து விட்டார். இப்போ நான் 5 மாதமாய் என்னுடைய குழந்தையை கர்ப்பத்திலே சுமந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நான் சொன்னேன் நல்ல பத்திரமா இருந்துக்கோ, டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் வந்தா போதும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் பெட் ரெஸ்ட்லாம் இருந்துக்கோ. 13 வருஷம் கழித்ததுனால கொஞ்சம் கண்டிப்பாக நல்ல கடவுளனோடு இருக்கிறார். நான் உட்காந்து யோசித்து பார்க்குறேன், எவ்வளவு கண்ணீரோடு வந்தால், எவ்வளவு துக்கத்தோடு வந்தால், ஏன் இவ்வளவு துக்கம், பிரச்சனையை மட்டும்தான் பார்க்குறேன். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.